குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்காக இன்னைக்கு ஒன்லி ஃபார்முலாஸ் அதை மாத்திரம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையில் உங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதிகாலை 5 மணிக்கு. ஓகே, இதுதான் படிக்கிறதுக்கு உகந்த நேரமும் கூட. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மொபைல் ஃபோனில் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு 10 வாட்டி 15 வாட்டி திரும்பி திரும்பி கேட்டு மனப்பாடம் பண்ணி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சார்பாக எஸ் ஸ்ரீனிவாசன். தேங்க்யூ. சேலரியில் பேசிஸ் ஆஃப் சார்ஜ். பேசிஸ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து அண்டர் செக்ஷன் 15 வரும். எனி பெனிஃபிட் டியூ டு எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. அதாவது சேலரியில் எந்த ஒரு பெனிஃபிட்டாவது எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்புக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சேலரிங்கிற ஹெட்டில் வரும். சேலரி இஸ் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் ஆர் டியூ பேசிஸ் விச் எவர் இஸ் ஏர்லியர். அதாவது சேலரிங்கிறது எப்போ வந்து டேக்ஸுக்கு வரும் அப்படின்னா ரெசிப்ட் அல்லது டியூ, இது ரெண்டில் எது முன்னாடி வருதோ. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி மந்த் ஐ எம் ஒர்க்கிங் அண்ட் எவ்ரி மந்த் ஐ எம் கெட்டிங் சேலரி அட் த நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் 5th அப்படின்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அக்டோபர் மாதம் ஒர்க் பண்ணிட்டேன். அப்போ அக்டோபர் மாதம் சேலரி எனக்கு எப்போன்னா நவம்பர் 5ஆம் தேதி கிடைக்கிது அப்படின்னா சேலரி அப்படிங்கிறது நான் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எய்தர் ரெசிப்ட் பேசிஸ் அல்லது டியூ பேசிஸ், ரெண்டில் எது முன்னாடி வருதோ அது. அக்டோபர் மாதம் சேலரியை நான் 28ஆம் தேதியே வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் எம்ப்ளாயர் தான், அப்போ ரெசிப்ட் பேசிஸ். அல்லது நான் லேட்டாக வாங்க போகிறேன், அக்டோபர் மாதம் சேலரி எனக்கு அடுத்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதி 10ஆம் தேதி கிடைக்கும், அப்போ டியூ பேசிஸ் பார்க்கணும். ஸோ சேலரி இஸ் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ் அல்லது டியூ பேசிஸ் விச் எவர் இஸ் ஏர்லியர். போனஸ் இஸ் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பு அதில் வர்ற எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரிஸ். இஃப் அன் இண்டிவிஜுவல் ரிசீவ் சேலரி ஃப்ரம் மோர் தேன் ஒன் சோர்ஸு அல்லது எம்ப்ளாயர், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மோர் தேன் ஒன் சோர்ஸோ அல்லது எம்ப்ளாயர்கிட்டயோ வாங்கினா டியூரிங் த சேம் ப்ரீவியஸ் இயர் ஆல் த அமௌண்ட் வில் பி டாக்ஸபிள். எனி அரியர் சேலரி ரிசீவ்டு ஆர் அட்வான்ஸ் சேலரி ரிசீவ்டு இட் இஸ் ஆல்சோ டாக்ஸபிள் பட் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 அலௌடு. ஓகேவா? ஸோ பேசிஸ் ஆஃப் சார்ஜ் என்ன அப்படின்னா எனி பெனிஃபிட் டியூ டு எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. சேலரி இஸ் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ் ஆர் டியூ பேசிஸ் விச் எவர் இஸ் ஏர்லியர். போனஸ் இஸ் டாக்ஸபிள் ஆன் ரெசிப்ட் பேசிஸ். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் சேலரி. இஃப் அன் இண்டிவிஜுவல் ரிசீவ் சேலரி ஃப்ரம் மோர் தேன் ஒன் சோர்ஸ் அல்லது ஒன் எம்ப்ளாயர் டியூரிங் த சேம் ப்ரீவியஸ் இயர் ஆல் வில் பி டாக்ஸபிள். எனி அரியர்ஸ் ஆஃப் சேலரி பெய்டு ஆர் அலௌடு are received, advance salary received, it is also taxable. This is basis. So what is the basis of charge under section 15? Income tax la salary code charging section 15. Any benefit due to employer employee relationship is taxable under the head salary. Salary is taxable on receipt basis or due basis whichever is earlier. Bonus is taxable on receipt basis. Employer employee relationship taxable under the head salary. If an individual receives salary from more than one source or employer during the same previous year, any arrear salary, any advance salary received or allowed, it is fully taxable on the same previous year. Salary means salary include wages, any annuity pension, any gratuity, any fees, commission, perquisites or profit in lieu of salary or in addition to salary, any advance salary, any arrear salary, leave salary, amount to transfer to RPF to the extent is taxable. Any other payment made or benefit extended due to the employer-employee relationship also salary. சேலரினா என்ன? சேலரி இன்க்ளூட் அண்டர் செக்ஷன் 15 என்ன சொல்லுது அப்படின்னா எனி வேஜஸ், எனி ஆன்யூட்டி ஆர் பென்ஷன், எனி கிராஜுவிட்டி, any fees or commission, perquisites or profit in lieu of salary or in addition to salary, any advance salary, any arrear salary, any leave salary, amount to transfer to recognized provident fund to the extent is taxable. Any other payment made or benefit extended due to the employer-employee relationship. சேலரி இன்க்ளூட் என்ன?
Salary include wages, any annuity or pension, any gratuity, any fees or commission, perquisites or profit in lieu of salary or in addition to salary, any advance salary, any arrear salary, leave salary, amount transferred to RPF to the extent is taxable, any other payment made or benefit extended due to the employer-employee relationship also called salary. What is salary under section 17 அப்படின்னா wages. Salary include wages, any annuity or pension, any gratuity, any fees or commission, perquisites or profit in lieu of salary or in addition to salary, any advance salary, any arrear salary, leave salary, amount transferred to recognized provident fund to the extent is taxable, any other payment or benefit extended due to the employer-employee relationship. அடுத்தது பார்த்தீங்கன்னா tax treatment of different forms of salary. How to treat the tax? There are three kind of tax. ஒன்று three kind of forms. ஒன்று advance, arrears, bonus and commission. Advance salary means taxable on receipt basis in the assessment year relevant to the previous year which it was received. However, relief can be claimed at the time. Okay, under section 89, marginal relief. Arrear salary means early not paid, now you are receiving. இல்லையா? Taxable on receipt basis if the same has not been subjected to tax earlier on due basis. அதாவது வரவேண்டிய அரியர் சேலரி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரவேண்டிய அரியர் சேலரியாக இருந்து அந்த வருஷம் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணல அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணிக்கலாம். However, relief can be claimed. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் அண்ட் கமிஷன் ரிசீவ்டு. Any bonus and commission received both will be taxable in the year of receipt if it has not been taxed before. ஓகேவா? ஹவவர் ரிலீஃப் கேன் பி கிளைம்டு. உனக்கு ஒரு போனஸோ அல்லது கமிஷனோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய அமௌண்ட்டு இப்போ தான் வருது. ஸோ ஏற்கனவே நீங்கள் அதை வந்து டேக்ஸுக்கு கொண்டு வரல அப்படின்னா இந்த வருஷம் கொண்டு வரலாம். ஆனால் இந்த வருஷம் கொண்டு வரதுனால உங்களுடைய இன்கம் அதிகமாகிடுச்சு, அதனால டேக்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு பயப்பட வேண்டாம். இதனால் ஏற்படக்கூடிய இன்கம் டேக்ஸை நீங்கள் மார்ஜினல் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89 கிளைம் பண்ணலாம். ஸோ டேக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் சேலரி என்னென்ன இருக்குது? அட்வான்ஸ் சேலரி, அரியர் சேலரி, போனஸ் அண்ட் கமிஷன் ரிசீவ்டு. என்னென்ன இருக்குது? அட்வான்ஸ் சேலரி, அரியர் சேலரி, போனஸ் அண்ட் கமிஷன் ரிசீவ்டு. Advance salary taxable on receipt basis in the assessment year relevant to the previous year in which it was received. However, relief can be claimed under section 89. Arrear salary taxable on receipt basis if the same has not been subject to tax earlier on due basis. However, relief can be claimed under section 89. Bonus and commission received both will be taxable in the year of receipt if it has not been taxed before. However, relief can be claimed under the section 89 marginal relief. Now we may see the overall picture of salary. Income under the head salary has been classified from 15 to 17. இன்கம் அண்டர் த ஹெட் சேலரி என்னென்ன செக்ஷன் இருக்குது? 15, 16, 17. இப்போ செக்ஷன் 15 வந்து சார்ஜிங் செக்ஷன் நம்ம பார்த்தோம். செக்ஷன் 17 ஸ்பீக்ஸ் அபவுட் சேலரி, அலவன்சஸ், பர்க்யூசிட்ஸ், ப்ராஃபிட் இன் சேலரி. டிடக்ஷன் வந்து அண்டர் செக்ஷன் 16 தெர் ஆர் 3 கைண்ட் ஆஃப் டிடக்ஷன்: என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன். இந்த மூணையும் கழிச்சா உங்களுக்கு கிடைக்கிறது நெட் சேலரி இன்கம். இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ்ன்னு இருக்குது. யூ ப்ளீஸ் ரீட் அஸ் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் டிடக்ஷன். ஓகேவா? இஏ டிடக்ஷன், நாட் அலவன்ஸ், இஏ டிடக்ஷன். அலவன்சஸ். Allowances are mainly classified into 3 broad categories. Allowances are mainly classified into 3 broad categories. One is called fully exempted allowance. Another one is called fully taxable allowance. Another one is called partly exempted and partly taxable. Allowances. What are the categories of 3 categories of allowances? Fully exempted, fully taxable, partly exempted and partly taxable. What are the 3 categories of allowances? Fully exempted, fully taxable, partly exempted and partly taxable. What are the 3 kind of allowances? Fully exempted, fully taxable, partly exempted, partly taxable. What are the 3 kind of allowances? Fully exempted, fully taxable, partly exempted, partly taxable. What are the 3 kind of allowances? Fully exempted, fully taxable, partly exempted and partly taxable. Now, partly exempted allowance can be classified into 2 broad categories. In received or spent, whichever is less is exempted. Received or limit, whichever is less is exempted. அதாவது நீ வாங்குற அமௌண்ட்டு அல்லது ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டு இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட் எக்ஸம்டட். இன்னொரு டைப் ஆஃப் அலவன்ஸு ரிசீவ்டு அல்லது லிமிட்டு இது ரெண்டில் கம்மியாக இருக்கோ அது.
ஓகேவா? ஸோ அலவன்சஸ் வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்? அலவன்சஸ் ஆர் ப்ராட்லி கிளாசிஃபைட் இன்டூ 3 ப்ராட் கேட்டகரி. 1 ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அலவன்ஸ், ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ் 2, 3 பார்ட்லி எக்ஸம்ப்டட் அண்ட் பார்ட்லி டாக்ஸபிள் அலவன்சஸ். Again, partly exempted and partly taxable allowance can be classified into 2 broad category: received or spent whichever is less is exempted, or received or limit whichever is less is exempted. அலவன்சஸ் பற்றி எனக்கு இப்படி பிரிக்கிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அலவன்ஸ் என்ன? Allowances are classified into 3 category. 1 fully exempted allowance, 2 fully taxable allowance, 3 partly exempted and partly taxable allowance. Partly taxable allowance can be classified into 2 broad category. 1 received or spent whichever is less is exempted. 2 வந்து பார்த்தீங்கன்னா received or limit whichever is less is exempted. Allowances are classified into எத்தனை category? Allowances are classified into 3 broad category: fully exempted allowance, fully taxable allowance, partly exempted and partly taxable. Partly exempted and partly taxable allowance can be classified into further 2 bracket category: A, received or spent whichever is less is exempted, B, received or limit whichever is less is exempted. Allowances are classified into 3 broad category: 1 fully exempted allowance, 2 fully taxable allowance, 3 partly exempted and partly taxable allowance. Partly exempted and partly taxable allowance can be classified into 2 broad category. One is called received or spent whichever is less is exempted, another one is called received or limit whichever is less is exempted. Allowances எப்படி பிரிக்கலாம்? Allowances are broadly classified into 3 broad category: fully exempted allowance, fully taxable allowance, partly exempted and partly taxable allowance. Partly exempted and partly taxable allowance can be classified into 2 broad category: received or spent whichever is less is exempted, received or limit whichever is less is exempted. Allowances எப்படி பிரிக்கலாம்? Allowances are classified into 3 broad category: fully exempted allowance, fully taxable allowance, partly exempted and partly taxable allowance. Partly exempted and partly taxable allowance can be classified into received or spent whichever is less is exempted, received or limit whichever is less is exempted. Now first category, fully exempted allowance. Allowancesல category 1ல fully exempted allowance. ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ் வந்து மொத்தம் 4 வகையான அலவன்சஸ் இருக்கு. ஒன்று வந்து அலவன்சஸ் பெய்டு டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் அப்ராட் ஃபார் அவர் இந்தியன் கவர்மெண்ட். நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய தூதரக ஊழியர்கள் இந்த மாதிரி இருக்காங்க. ரெண்டாவது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பெய்டு டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஹெச்ஆர்ஏ அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கோ ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஹெச்ஆர்ஏ வந்து எக்ஸம்டட். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சம்ச்சுவரி அலவன்சஸ் பெய்டு டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். சம்ச்சுவரி அலவன்சஸ் பெய்டு டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். நாலாவது, அலவன்சஸ் ரிசீவ்டு பை அன் எம்ப்ளாயீஸ் ஆஃப் யூனோ. யூனோனா யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன், ஒரு 15 பேர் இருக்காங்க. ஸோ வாட் ஆர் த category 1 fully exempted allowance? Allowances paid to government employees, HRA received by Supreme Court and High Court judges, sumptuary allowance received by Supreme Court and High Court judges, allowances received by employee of UNO. UNO? Right, okay. What are the allowances for exempted? There are 4 categories of allowances. 1, allowances paid to government employees who is working in abroad for our Indian government. ரெண்டாவது, house rent allowance paid to Supreme Court and High Court judges. மூணாவது, sumptuary allowances paid to Supreme Court and High Court judges. நாலாவது, allowances received by an employee of UNO. What are the 4 categories of allowances? Exempted, fully exempted allowance. Allowances paid to government employees who is working in abroad for our Indian government. 2, house rent allowance paid to Supreme Court and High Court judges. 3, sumptuary allowances paid to Supreme Court and High Court judges. 4, allowances received by an employee of UNO. What are the 4 kind of fully exempted allowance? Allowances paid to government employees who is working in abroad for our Indian government. House rent allowances paid to Supreme Court and High Court judges. Sumptuary allowances paid to Supreme Court and High Court judges. Allowance received by an employee of UNO. What are the 4 categories of allowances under fully exempted allowances? 1, allowances paid to government employee who is working in abroad for our Indian government. 2, house rent allowances paid to Supreme Court and High Court judges. 3, sumptuary allowances paid to Supreme Court and High Court judges. 4, allowances received by an employee of UNO. What are the 4 fully exempted allowance under category 1? Allowances paid to government employees who is working in abroad for our Indian government. House rent allowances paid to Supreme Court and High Court judges. Sumptuary allowances paid to Supreme Court and High Court judges. Allowances received by an employee of UNO. What are the 4 categories of allowances under category 1?
What are the 4 kinds of exempted allowance under category 1? Allowances paid to Supreme Court employees who is working in abroad for our Indian government. House rent allowances paid to Supreme Court and High Court judges. Sumptuary allowances paid to Supreme Court and High Court judges. Allowances received by an employee of What are the 4 allowances comes under fully exempted category? Allowances paid to government employees who is working in abroad for our Indian government. House rent allowances paid to some Supreme Court and High Court judges. House rent allowances, sumptuary allowances paid to Supreme Court and High Court judges. Allowances received by an employee of Okay, next. Some of the allowances under category is fully taxable. Some of the allowance under this category, second category, fully taxable allowance. கண்ணை மூடிட்டு இதை வந்து என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு சே ஃபுல்லி taxable. பார்த்த வேகத்துக்கு ஃபுல்லி taxable வந்துடும். வாட் ஆர் தே? மொத்தம் 17 அலவன்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை அலவன்ஸ் இருக்குது? 17 அலவன்ஸு. அந்த 17ஐயும் எப்படி படிக்கணும்? முதல்ல 5 படிப்போம். டிஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ். டிஏ அப்படிங்கிறது என்ன? பஞ்சப்படி. டிஏங்கிறது என்ன? பஞ்சப்படி. சிசிஏ, சிசிஏங்கிறது சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். அதாவது இப்போ நான் இருக்கேன், நான் வந்து சென்னையில் இருக்கிறதுக்கும் இதுவே நான் ஒரு தாம்பரம் மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கும் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. வீட்டு வாடகையிலேருந்து எல்லாத்தையும் வந்து மாறும், இன்க்ரீஸ் ஆகும். மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான் என்னென்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். ஓகேவா? அது ஃபுல்லி டாக்ஸ். மூணாவது மெடிக்கல் அலவன்ஸ். மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்குறது மெடிக்கல் அலவன்ஸ். மெடிக்கல் அலவன்ஸுங்கிறது மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்குறது. ஓகேவா? மாதம் மாதம் உனக்கு கொடுக்குறது. ஒரு 5 நிமிஷம். அடுத்தது லஞ்ச் அலவன்ஸ். லஞ்சு கொடுக்கறது வேற, லஞ்ச் அலவன்ஸுன்னு கொடுக்கறது வேற. காசாக கொடுத்தா அது டேக்ஸபிள். சாப்பாடு போடுறது வேற, காசாக கொடுத்தா சாப்பிட்டு வாங்கன்னு ரெகுலராக கொடுத்தாக்க அது டேக்ஸபிள். டிஃபன் அலவன்ஸ் அதுவும் டேக்ஸபிள். ஓவர் டைம் அலவன்ஸ், அதாவது காலம்பரை 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் டியூட்டி, 6 மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் வேலை பார்க்குறேன், ஓவர், அது எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு சர்வெண்ட் அலவன்ஸ். நான் வந்து ஒரு வேலையாள் வச்சுக்கிறேன், அதுக்காக கொடுக்குற அலவன்ஸ் சர்வெண்ட் அலவன்ஸ். வார்டன் அலவன்ஸ். சப்போஸ் நான் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு கம்பெனி, ஒரு காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ ஹாஸ்டல் வார்டனாக இருக்கேன், அப்போ நான் ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக இருக்கேன், அதுக்காக நம்ம கொடுக்குற அலவன்ஸ் வார்டன் அலவன்ஸ். டெபுடேஷன் அலவன்ஸ். சப்போஸ் இப்போ நான் மீனாட்சி காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், திடீர்னு எனக்கு என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து மதுரையில் அவங்க பிரான்ச் இருக்குன்னு சொல்லி மதுரைக்கு என்ன அனுப்பிடுறாங்க, அங்கே போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு. அந்த மாதிரி டெபுடேஷனில் போகிறேன், அதுக்கு பேர் டெபுடேஷன் அலவன்ஸ். நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ்னா சப்போஸ் இப்போ ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் ஏ டாக்டர் இன் ஏ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் காலம்புற 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் டியூட்டி பார்க்கணும். டியூட்டி பார்த்துட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் வீட்டில் என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறேன், கிளினிக் ஓப்பன் பண்ணி பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ இந்த மாதிரி கிளினிக் ஓப்பன் பண்ணி சாயந்தரத்தில் பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வர பேஷண்ட் உங்களால் கவனிக்க முடியாது, உங்களுக்கு என்ன அதில் என்ன வருமானம் வருதோ அந்த வருமானம் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு அமௌண்ட்டை ஒரு 15,000 20,000 தருவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வேலை செய்கிற நேரத்தை போக மிச்ச நேரத்தில் நீ வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சும்மா இருக்கிறதுக்கு கொடுக்குற அலவன்ஸ் வந்து நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸுங்கிறது என்ன, சும்மா இருக்கிறதுக்காக கொடுக்குற அலவன்ஸ். ஃபேமிலி அலவன்ஸ், ஃபேமிலியை வச்சுக்கிறது மெயின்டைன் பண்ணுறதுனால. அப்புறம் ப்ராஜெக்ட் அலவன்ஸ். சப்போஸ் நான் கொஞ்சம் ரிசர்ச் மைண்ட் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட், இப்போ கொரோனா வந்திருக்கு, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன், ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் இறங்குறேன், அதுக்கு எனக்கு கை காசு நான் கண்டுபிடிச்சேன்னா அந்த பெனிஃபிட்டில் யாருக்கு போக போகுது, கம்பெனிக்கு தான் போக போகுது. ஸோ அந்த ப்ராஜெக்டில் நான் இன்வால்வ் ஆகிருக்கேன் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு அலவன்ஸ் ஃபுல்லி டாக்ஸ். டாக் அலவன்ஸ். நான் கொஞ்சம் விஐபி, என் வீட்டில் நிறைய பணம் இருக்குது, பாதுகாக்கிறதுக்கு ஒரு நாய் வேணும், அந்த நாயை வளர்க்குறதுக்கும் சம்பளம் வந்து இதில் கொடுக்குறாங்க, சம்பளத்தோட அலவன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டாக் அலவன்ஸ். அடுத்தது கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ். சப்போஸ் நான் வந்து சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் வேறு, கேபிட்டல் காம்பன்சேட்டரி மெட்ராஸ் மாதிரி ஏரியாவில் இருக்குது. சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸுங்கிறது தாம்பரம் கிராமம் அப்படி வச்சுக்கலாம். கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸுங்கிறது நான் மெட்ராஸு, டெல்லி, பாம்பே, கல்கட்டா இந்த பர்டிகுலர் இந்த 4 சிட்டியில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற அலவன்ஸ். மேரேஜ் அலவன்ஸ். திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகுது, இன்னொரு வட்டியாக கவலைப்பட வேண்டாம், கிடையாது. திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகுது, இப்போ தான் எனக்கு வயசு 25. ஸோ ஒரு டைம் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு மேரேஜ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு டைம் தான் கொடுப்பாங்க, சும்மா சும்மா கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? மேரேஜ் அலவன்ஸ்.
அடுத்தது வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ். மேரேஜ் ஆனால் என்ன பண்ணுவோம், வீடு கட்டுவோம். வீடு கட்டினா என்ன இருக்கும், அதில் தண்ணி வரும், இபி வரும். ஸோ வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் அதர் தேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அதர் தேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லைன்னா, ஓகேவா, ஃபுல்லி டேக்ஸ். ஸோ மொத்தம் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ் 17 இருக்கு. என்னென்ன, டிஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ். 5 படிப்போம், இல்லை 6 படிப்போம். டிஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ். 1 டிஏ, 2 சிசிஏ, 3 மெடிக்கல் அலவன்ஸ், 4 லஞ்ச் அலவன்ஸ், 5 டிஃபன் அலவன்ஸ், 6 ஓவர் டைம் அலவன்ஸ். 1 டிஏ, 2 சிசிஏ, 3 மெடிக்கல் அலவன்ஸ், 4 லஞ்ச் அலவன்ஸ், 5 டிஃபன் அலவன்ஸ், 6 ஓவர் டைம் அலவன்ஸ். எகைன் 1 டிஏ, 2 சிசிஏ, 3 மெடிக்கல் அலவன்ஸ், 4 லஞ்ச் அலவன்ஸ், 5 டிஃபன் அலவன்ஸ், 6 ஓவர் டைம் அலவன்ஸ். 1 டிஏ, 2 சிசிஏ, 3 மெடிக்கல் அலவன்ஸ், 4 லஞ்ச் அலவன்ஸ், 5 டிஃபன் அலவன்ஸ், 6 ஓவர் டைம் அலவன்ஸ். 1 டிஏ, 2 சிசிஏ, 3 மெடிக்கல் அலவன்ஸ், 4 லஞ்ச் அலவன்ஸ், 5 டிஃபன் அலவன்ஸ், 6 ஓவர் டைம் அலவன்ஸ். அடுத்த கேட்டகரி சர்வெண்ட் அலவன்ஸ். 7 சர்வெண்ட் அலவன்ஸ், 8 ஃபேமிலி அலவன்ஸ், 9 வார்டன் அலவன்ஸ், 10 டெபுடேஷன் அலவன்ஸ், 11 நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ். என்னென்ன, ஓவர் டைம் அலவன்ஸ், சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். என்னென்ன, சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். ஓகேவா, என்னென்ன இருக்கு, சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். இந்த 12 இப்போ சேர்த்து சொல்லுவோம். டிஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ். சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். டிஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ். சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். டிஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ். சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். டிஏ, சிசிஏ, மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், டிஃபன் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ், சர்வெண்ட் அலவன்ஸ், ஃபேமிலி அலவன்ஸ், வார்டன் அலவன்ஸ், டெபுடேஷன் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ப்ராஜெக்ட் அலவன்ஸ். அஞ்சு 52க்கு ஆஃப் பண்ணுமா, கீழே போயிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக் அலவன்ஸ், கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மேரேஜ் அலவன்ஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் அதர் தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என்னென்ன இருக்கு, டாக் அலவன்ஸ், கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மேரேஜ் அலவன்ஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் அதர் தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். என்னென்ன அலவன்ஸ் இருக்கு, டாக் அலவன்ஸ், கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மேரேஜ் அலவன்ஸ், வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் அதர் தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ வாட் ஆர் த 17 கேட்டகரிஸ் ஆஃப் அலவன்சஸ் அப்படின்னா, ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ்னா இது அப்படியே கண்ணு மூடிட்டு எழுதணும். எதெல்லாம் பாருங்க, 17 அப்படியே 17 வாட்டி சொல்லணும், அப்பதான் மனப்பாடம் ஆகும். 1 டிஏ, 2 சிசிஏ, 3 மெடிக்கல் அலவன்ஸ், 4 லஞ்ச் அலவன்ஸ், 5 டிஃபன் அலவன்ஸ், 6 ஓவர் டைம் அலவன்ஸ், 7 சர்வெண்ட் அலவன்ஸ், 8 ஃபேமிலி அலவன்ஸ், 9 வார்டன் அலவன்ஸ், 10 டெபுடேஷன் அலவன்ஸ், 11 நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், 12 ப்ராஜெக்ட் அலவன்ஸ், 13 டாக் அலவன்ஸ், 14 கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், 15 மேரேஜ் அலவன்ஸ், 16 வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ், 17 என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் அதர் தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ரெண்டாவது வாட்டி 1 டிஏ, 2 சிசிஏ, 3 மெடிக்கல் அலவன்ஸ், 4 லஞ்ச் அலவன்ஸ், 5 டிஃபன் அலவன்ஸ், 6 ஓவர் டைம் அலவன்ஸ், 7 சர்வெண்ட் அலவன்ஸ், 8 ஃபேமிலி அலவன்ஸ், 9 வார்டன் அலவன்ஸ், 10 டெபுடேஷன் அலவன்ஸ், 11 நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், 12 ப்ராஜெக்ட் அலவன்ஸ், 13 டாக் அலவன்ஸ், 14 கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், 15 மேரேஜ் அலவன்ஸ், 16 வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ், 17 என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் அதர் தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். What are the 17 categories of fully taxable allowance? 1 DA, 2 CCA, 3 medical allowance. ஒரு நிமிஷம்.
What are the 17 category? What are the 17 and fully taxable elements under category A அப்படின்னு category 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 DA 2 CCA 3 மெடிக்கல் அலவன்ஸ் 4 லஞ்ச் அலவன்ஸ் 5 டிஃபன் அலவன்ஸ் 6 ஓவர் டைம் அலவன்ஸ் 7 சர்வெண்ட் அலவன்ஸ் 8 ஃபேமிலி அலவன்ஸ் 9 வார்டன் அலவன்ஸ் 10 டெபுடேஷன் அலவன்ஸ் 11 நான் பிராக்டிசிங் அலவன்ஸ் 12 ப்ராஜெக்ட் அலவன்ஸ் 13 டாக் அலவன்ஸ் 14 கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 15 மேரேஜ் அலவன்ஸ் 16 வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அலவன்ஸ் 17 என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபார் அதர் தன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. What are the 17 allowances? DA, CCA, medical allowance, lunch allowance, tiffin allowance, overtime allowance, servant allowance, family allowance, warden allowance, deputation allowance, non-practice allowance, project allowance, doc allowance, capital compensatory allowance, marriage allowance, water and electricity allowance, entertainment allowance for government employee other than. What are the 17 category? DA, CCA, medical, lunch, tiffin, overtime, servant, family, warden, deputation, non-practice, project, dog, capital compensatory, marriage, water and electricity, EF other than government employee. What are the 17 allowances? What are the fully taxable allowances? DA, CCA, medical, lunch, tiffin, overtime, servant, family, warden, deputation, non-practice, project, dog, capital, marriage, water, electricity, entertainment other than government employee. What are the 17 allowances fully taxable? DA, CCA, medical, lunch, tiffin, overtime, servant, family, warden, deputation, non-practicing, project, dog, capital, marriage, water and electricity, entertainment allowance. What are the fully taxable allowance under category 2? DA, CCA, medical, lunch, tiffin, overtime, servant, family, warden, deputation, non-practicing, project, dog, capital, compensatory, marriage, water, EB, entertainment other than government employee. What are the fully taxable allowance under category 2? 17 numbers. DA, CCA, medical, lunch, tiffin, OT, servant allowance, family allowance, warden, deputation, non-practicing allowance, project, dog, capital, compensatory, marriage, water, EB, entertainment and allowances for other than government employee. What are the 17 fully taxable allowance? DA, CCA, medical, lunch, tiffin, overtime, servant, family, warden, deputation, non-practice, project allowance, dog, capital compensatory, marriage, water, EB, entertainment allowance other than government employee. Final ஒரு வாட்டி சொல்லிட்டு what are the fully taxable elements? DA, CCA, medical, lunch, tiffin, overtime, servant, family, warden, deputation, non-practicing, project, dog, capital compensatory, marriage, water, EB, entertainment allowance other than government employee. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கேட்டகரி பார்ட்லி எக்ஸம்டட் அண்ட் பார்ட்லி டாக்ஸபிள். மூணாவது அலவன்ஸ் என்ன? பார்ட்லி எக்ஸம்டட் அண்ட் பார்ட்லி டாக்ஸபிள். பார்ட்லி எக்ஸம்டட் அண்ட் பார்ட்லி டாக்ஸபிளில் ரிசீவ்டு ஆர் ஸ்பெண்ட் விச் எவர் இஸ் லெஸ் இஸ் எக்ஸம்டட். அதாவது அலவன்ஸாக நீ வாங்குற காசு அல்லது நீ உண்மையிலே செலவு பண்ண காசு, இது ரெண்டில் எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட் எக்ஸம்டட். ஃபார் எக்ஸாம்பிள் கன்வெயன்ஸ் அலவன்ஸ் இருக்குது. கன்வெயன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலையாக வெளியில் போயிட்டு வரேன், பேங்க்குக்கோ அல்லது வேற எங்கேயோ போயிட்டு வரேன். அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கு உண்மையிலேயே நான் வந்து ஒரு 15,000 வாங்கிக்கிறேன் மாதம் அப்படின்னு வச்சுக்கோ. 15,000 உண்மையிலே வாங்குறேன், எனக்கு 10,000 தான் செலவாகுது. அப்போ எனக்கு அதில் வருமானம் இருக்கா? 15,000த்தில் 10,000 போயிடுச்சுன்னா பாக்கி 5,000 டாக்ஸ் அமௌண்ட். இன்னொரு ஆண்டில் ஆஃபீஸ் வந்துட்டேன், ஆஃபீஸ் வேலையாக வெளில போயிட்டு வரேன், எனக்கு 20,000 செலவாகுது, ஆனால் 15,000 தான் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ரிசீவ்டு அல்லது ஸ்பெண்டு ரெண்டில் எது கம்மியாக இருக்குது? ரிசீவ்டு எவ்வளவு? 15,000. ஸ்பெண்ட் எவ்வளவு? 20,000. இந்த ரெண்டில் எது கம்மியாக இருக்குது? ஸ்பெண்டு கம்மியாக இருக்குது. அப்போ அந்த அமௌண்ட் எக்ஸம்ட். ரிசீவ்டு அல்லது ஸ்பெண்ட். அதான் ஹச்ஆர்ஏ அப்படிங்கிறது என்னென்னா வீட்டு வாடகைப்படி. கன்வெயன்ஸ் அலவன்ஸுங்கிறது ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறமா ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போயிட்டு பண்ணக்கூடிய செலவுகள். ட்ராவலிங் அல்லது டிரான்ஸ்ஃபர் அலவன்ஸ் அப்படிங்கிறது சப்போஸ் என்னை ஒரு இடத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கேருந்து நான் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு போவேன், அதுக்கு ஆகிற செலவு ட்ராவலிங் அலவன்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் அலவன்ஸுங்கிறது என்ன அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது, என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால அங்கே போய் நான் புதுசாக இடம் பிடிக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால எனக்கு சில எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். குழந்தைங்களை வந்து இங்கேருந்து அந்த ஸ்கூலுக்கு மாற்றணும், இங்கே கட்டின ஃபீஸ் வேஸ்ட்டாக போயிருக்கும், நான் புது ஃபீஸ் கட்டணும் திரும்பவும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால ஏற்படக்கூடிய அலவன்சஸ். அந்த மாதிரி அலவன்சஸ் ரிசீவ்டு அல்லது ஸ்பெண்ட் விச் எவர் இஸ் லெஸ் இஸ் எக்ஸம்ட்.
ஹெல்ப்பர் அலவன்ஸ். நான் இப்போ ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் டியூட்டியில். என்னால் ஒண்டியாக பண்ண முடியாது, அதுக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணும், ஹெல்ப்பர் வச்சுக்கிறேன். என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கான ஹெல்ப்பர் அவர், நாட் டொமஸ்டிக் சர்வெண்ட். சர்வெண்ட்டில் 2 பேர், ஒன்று ஆஃபீஸ் டியூட்டி, இன்னொன்று டொமஸ்டிக் டியூட்டி. ஆஃபீஸ் டியூட்டிக்காக நான் ஒரு ஆளை வச்சுருக்கேன், அவருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், அதுக்காக அலவன்ஸ் எனக்கு தராங்க. நான் சம்பளம் கொடுக்கறது 15,000, ஆஃபீஸில் எனக்கு கொடுக்கறது 10,000, அப்போ டேக்ஸ் கிடையாது. நான் வச்சுருக்கிற ஹெல்ப்பருக்கு கொடுக்குற சம்பளம் 15,000. ஒரு டிரைவர் வச்சுருக்கேன், அவனுக்கு 15,000 சம்பளம். ஆனால் ஆஃபீஸில் எனக்கு 20,000 கொடுக்குறாங்க. 20,000 வாங்கி 5,000 பாக்கெட்டில் போட்டுட்டு 15,000 தான் கொடுக்குறேன். அப்போ இது எனக்கு வருமானம், அப்போ அது டேக்ஸ். ஸோ ரிசீவ்டு ஆர் ஸ்பெண்ட் விச் எவர் டெய்லி அலவன்ஸ். ஓடி பேட்டாம்பாங்கள்ல, பேட்டா இந்த கண்டக்டருக்குலாம் உண்டு. பஸ்ஸில் டெய்லி வந்தேன்னா எதுக்காக அப்படின்னா, டெய்லி வேலைக்கு வரணும், கேஷ் கலெக்ஷன் பண்ணணும், வருமானம் வரணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க சம்பளத்தையே 2ஆக பிரித்து பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க, ஒரு 105 ரூபாய் டெய்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, 100க்கு 3,000 ரூபாய்க்கு 10% 300 ரூபா, 5% 150 ரூபா, ஆளுக்கு 75 ரூபா 70 ரூபா பேட்டா கிடைக்கும். ஓகேவா? இது வந்து டெய்லி அலவன்ஸ். இது டிஏ கிடையாது, டெய்லி அலவன்ஸ். ஸோ மொத்தம் 7 கேட்டகரிஸ் ஆஃப் அலவன்ஸ் என்னென்ன இருக்குது? பார்ட்லி எக்ஸம்டட் அண்ட் பார்ட்லி டாக்ஸபிளில் ரிசீவ்டு அல்லது ஸ்பெண்டு விச் எவர் திஸ் இஸ் எக்ஸம்டட் 7 கேட்டகரி என்னென்ன இருக்குது? ஹெச்ஆர்ஏங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி. ஹெச்ஆர்ஏ அலவன்ஸ், கன்வெயன்ஸ் அலவன்ஸ், அகடமிக் அலவன்ஸ், ட்ராவலிங் அலவன்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹெல்ப்பர் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ். இது ரிசீவ்டு அல்லது ஸ்பெண்டு விச் எவர் இஸ் லெஸ், அவ்வளோதான். விச் எவர் இஸ் லெஸ் இஸ் எக்ஸம்டட். அதனால் இதுக்கு பெரிய ரூல்லாம் கிடையாது. ஒன்று வாங்கின காசு, இல்லை செலவு பண்ண காசு, ரெண்டில் எது கம்மியோ அந்த அமௌண்ட்டு எக்ஸம்டட், பேலன்ஸ் அமௌண்ட் டேக்ஸ். ஓகே. What is the third category of allowances? Third category partly exempted and partly taxable. Partly exempted and partly taxable. First one the received or spent whichever is exempted. The first one HRA. HRA ஓட ரூல் என்ன அப்படின்னா, least of the following shall be exempted. ஒன்று 50% of salary or 40% of salary. அதை நீ எப்படி படிக்கணும்? 40% or 50% of salary, rent paid minus 10% of salary, actual HRA received, least amount is exempted, taxable HRA is equal to received HRA minus exempted HRA. HRA ஓட ரூல் இதுதான். No exemption shall be given if rent paid does not exceed 10% of salary. இப்போ no exemption shall be given if rent paid does not exceed 10% of salary. இப்போ எக்ஸம்ஷன்கிறது என்ன கிடைக்கும்? முதல்ல 40% அல்லது 50% ஆஃப் சேலரி, அதை தூக்கி போட்டுக்கணும். ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி அப்படின்னா, நோ எக்ஸம்ஷன் ஷால் பி கிவன் இஃப் ரெண்ட் பெய்டு டஸ் நாட் எக்ஸீட் 10% ஆஃப் சேலரி. எக்ஸம்ஷன்கிறது யார் கிடைக்கும்? தான் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு 10%க்கு மேலே எவன் வாடகை கொடுக்குறானோ அவனுக்கு தான் எக்ஸம்ஷன் தேவை. வாங்குகிற சம்பளத்துக்குள்ளே கம்மியாக தான் வாடகை கொடுக்குறேன், 10% கம்மியாக தான் வாடகை கொடுக்குறேன், உனக்கு ஏன் டிடக்ஷன் நம்மளுக்கு கவர்மெண்ட்? ஸோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண, அதிகமாக எக்ஸம்ட் எடுத்துக்கோ. மூணாவது கேட்டகரி ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு. இந்த மூணில் எது கம்மியாக இருக்கோ அது. ஓகேவா? மூணில் எது கம்மியாக இருக்கோ அது. ஸோ அட் எனி காஸ்ட்டு 10% ஆஃப் சேலரிக்கு மேலே வந்தால் தான் உனக்கு எக்ஸம்ஷன். 3 அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அது. ஹெச்ஆர்ஏயோட ரூல் என்ன? அது பார்த்தாரு. மூணாவது கேஸ் நோட். இஃப் அன் எம்ப்ளாயி ரிசீவ்டு ஹெச்ஆர்ஏ அண்ட் லிவிங் இன் எய்தர் ஆன் ஹிஸ் ஓன் ஹவுஸ் ஆர் இன் ரெண்டட் ஃப்ரீ ஹவுஸ், த ஹவுஸ் இஸ் ப்ரொவைடட் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதர் தேன் ஹிஸ் எம்ப்ளாயர் இஃப் ப்ரொவைடட் பை. ஒன்றும் இல்லை, ஹெச்ஆர்ஏ வாங்கிட்டு சொந்த வீட்டில் கூடியிருந்தால் டேக்ஸ் கிடையாது, டேக்ஸபிள், என்டையர் அமௌண்ட்டும் டேக்ஸபிள், அவ்வளோதான். ஹெச்ஆர்ஏ வாங்கிட்டு சொந்த வீட்டில் கூடியிருந்தாலோ, ஹெச்ஆர்ஏ வாங்கிட்டு சொந்தக்காரன் வீட்டில் காசு இல்லாமல் சும்மா கூடியிருந்தாலோ வாங்குற அமௌண்ட்டு டேக்ஸபிள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸு பார்ட்லி எக்ஸம்டட் அண்ட் பார்ட்லி டேக்ஸபிள்.
There are 7 kind of allowance under the category 3, partly exempted and partly taxable. A, received or spent whichever is exempted. அது HRA ஓட ரூல் என்ன அப்படின்னா, ஒன்று 40% ஆஃப் சேலரி அல்லது 50% ஆஃப் சேலரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, மூணாவது ஆக்சுவல் HRA ரிசீவ்டு, லீஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இஸ் எக்ஸம்டட், டாக்ஸபிள் இஸ் ஈக்குவல் டு ரிசீவ்டு HRA மைனஸ் எக்ஸம்டட் HRA. HRAயோட ரூல் நமக்கு ஞாபகம் இருக்கும். HRA ரூல் என்ன? ஒன்று 40% அல்லது 50% ஆஃப் சேலரி, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ஆக்சுவல் HRA ரிசீவ்டு, விச்செவர் லெஸ் இஸ் எக்ஸம்டட், டாக்ஸபிள் HRA இஸ் ஈக்குவல் டு ரிசீவ்டு HRA மைனஸ் எக்ஸம்டட் HRA. HRA கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி. HRAயோட ரூல் என்ன? 40% அல்லது 50% ஆஃப் சேலரி, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ஆக்சுவல் HRA ரிசீவ்டு, விச்செவர் லெஸ் இஸ் எக்ஸம்டட், டாக்ஸபிள் HRA இஸ் ஈக்குவல் டு ரிசீவ்டு HRA மைனஸ் எக்ஸம்டட் HRA. HRAயோட ரூல் என்ன? HRAயோட ரூல் 40% அல்லது 50% ஆஃப் சேலரி, ரெண்டாவது ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ஆக்சுவல் HRA ரிசீவ்டு, விச்செவர் லெஸ் இஸ் எக்ஸம்டட், பேலன்ஸ் டாக்ஸபிள் HRA, டாக்ஸபிள் HRA இஸ் ஈக்குவல் டு ரிசீவ்டு HRA மைனஸ் எக்ஸம்டட் HRA. இதுதான் ஸ்பெஷல் கேட்டகரி அலவன்ஸ். அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற 6 ஃபுல் ரிசீவ்டு அல்லது ஸ்பெண்ட் விச்செவர் லெஸ் இஸ் எக்ஸம்டட். என்னென்ன? கன்வெயன்ஸ் அலவன்ஸ், அகடமிக் அலவன்ஸ், டிராவலிங் ஆர் டிரான்ஸ்ஃபர் அலவன்ஸ், ஹெல்பர் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், டெய்லி அலவன்ஸ். வாட் ஆர் த அலவன்சஸ் which is received or spent whichever this is exempted, அதாவது party exempted and party taxable? conveyance allowance, academic allowance, traveling or transfer allowance, helper allowance, uniform allowance, daily allowance. என்னென்ன allowances? HRA, conveyance, academy, traveling, helper, uniform, daily. என்னென்ன? HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily. என்னென்ன அலவன்ஸ்? HRA, கன்வெயன்ஸ், அகடமிக், டிராவலிங், ஹெல்பர், யூனிஃபார்ம், டெய்லி. HRA, கன்வெயன்ஸ், அகடமிக், டிராவலிங், ஹெல்பர், யூனிஃபார்ம், டெய்லி. These are the party exempted and party taxable allowances. என்னென்ன இன்னொரு வாட்டி சொல்லுங்க. HRA, conveyance, academic, traveling or transfer, helper, uniform, daily allowance. HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily allowance. HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily. HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily. Allowances of HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily. Allowances of HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily. 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 HRA allowance rule 40% அல்லது 50% ஆஃப் சேலரி, 50% இன் கேஸ் ஆஃப் டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை. 40% அல்லது 50% ஆஃப் சேலரி, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ஆக்சுவல் HRA ரிசீவ்டு, whichever is less is exempted. என்னது? 40% அல்லது 50% ஆஃப் சேலரி, ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு, லீஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் எக்ஸம்டட், டாக்ஸபிள் HRA இஸ் ஈக்குவல் டு ரிசீவ்டு HRA மைனஸ் எக்ஸம்டட் HRA. HRAயோட ரூல் என்ன? 40% ஆஃப் சேலரி அல்லது 50% ஆஃப் சேலரி, ரெண்டாவது ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, மூணாவது ஆக்சுவல் அமௌண்ட் பெய்டு மைனஸ் ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, whichever is less is exempted, taxable amount is equal to received HRA minus exempted HRA. So partly exempted and partly taxable, received or spent whichever is exempted மொத்தம் 7 கேட்டகரி இருக்கு. என்னன்னு கேட்டா HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily. என்ன இருக்கு? HRA, conveyance, academic, traveling, helper, uniform, daily. Okay, right. If a person received HRA and lives in own house or rent free house, it is fully taxable. ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ரிசீவ்டு ஆர் லிமிட். நீ செலவு பண்ணுறதை பற்றி கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க.
நீ எவ்வளோ பணம் ரிசீவ் பண்ணியிருக்க, இல்லை உனக்கு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன டேக்ஸ், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், அலவன்சஸ் பெய்டு டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி அல்லது ஃப்ளைட் அலவன்ஸ், ஹில் ஏரியா ஆர் பார்டர் ஏரியா அலவன்ஸ், ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ், அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு மொத்தம் 8 கேட்டகரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு கேட்டகரியாக பார்ப்போம். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் exempted up to ₹100 per month per child up to 2 child per children. இப்போ ரிசீவ்டு அமௌண்ட்டு ₹100. அப்போ exempted ₹100 ஒரு குழந்தைக்கு. ரிசீவ்டு அமௌண்ட்டே ₹90 அப்படின்னா ₹90 தான் எடுத்துக்கணும், ₹100 எடுத்துக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி தான் ஹாஸ்டல் அலவன்ஸ். exempted up to ₹300 per month per child up to maximum 2 child. Transport allowance applicable only for handicapped employee 3,200 per month. Allowances paid to transport employer the amount of exemption shall be ₹10,000 per month அல்லது 70% of such allowance whichever is less is exempted. ஹில் ஏரியா அல்லது பார்டர் ஏரியா அலவன்ஸாக இருந்தால் ₹300 7,000 வரைக்கும் அது ரேஞ்ச் இருக்குது, ஹைட்டை பொறுத்து. ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ்னால் 200 பர் மந்த்து, அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ்னால் 800 பர் மந்த்து. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மாத்திரம் அப்ளிகபிள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபைடு லிமிட் ₹5,000. ஆக்சுவல் இயர் ரிசீவ்டு, ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு 20% ஆஃப் சேலரி, நோட்டிஃபைடு லிமிட் ₹5,000. இப்படியே வச்சுக்கலாம், இந்த கேட்டகரியை வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு 20% ஆஃப் சேலரி, நோட்டிஃபைடு லிமிட் 5,000. லீஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் இஸ் டிடக்டட், நாட் எக்ஸம்டட், டிடக்டட். ஓகேவா? இது கடைசியாக கொண்டு போய் போடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்க்கணுமா என்னென்ன அலவன்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ரிசீவ்டு அல்லது லிமிட்டு, whichever is less is exempted. ரிசீவ்டு அல்லது லிமிட்டு, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், அலவன்சஸ் பெய்டு டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் அல்லது ஃப்ளைட் அலவன்சஸ், ஹில் ஏரியா அல்லது பார்டர் ஏரியா அலவன்ஸ், ரிமோட் ஏரியா அலவன்ஸ், ட்ரைபல் ஏரியா அலவன்ஸ், அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ். மொத்தம் எத்தனை வகையான அலவன்சஸ் இருக்குது? 7 வகையான அலவன்சஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை வகையான அலவன்ஸ் இருக்குது? 7 வகையான அலவன்சஸ் இருக்குது. என்னென்ன வகை இருக்குது? சில்ட்ரன் அலவன்ஸ் exempted up to ₹100 per month per child up to 2 child. Hostel expenditure allowance exempted up to ₹300 per month per child up to 2 child. Transport allowance for handicapped employee only 3,200 per month. Allowances paid to transport employees அல்லது flight allowances amount of exemption shall be 10,000 per month அல்லது 70% of such allowance whichever is less is exempted. Hill area அல்லது border area allowance the range varies from 300 to 700,000 per month. Tribal area allowance 200 per month. Underground allowance 800 per month. Received or spent, whichever is less is exempted. ஓகேவா? என்னென்ன இருக்குது? கேட்டகரி 3ல ரிசீவ்டு ஆர் லிமிட் whichever less is exempted. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ஹாஸ்டல் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்னால் exempted ₹100 per month per child up to 2 child. ஹாஸ்டல் அலவன்ஸ்னால் ₹300 per month per child up to 2 child. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னால் ஹேண்டிகேப்ட் எம்ப்ளாயி ஒன்லி 3,200 per month. முதல்ல 3 படி. ஓகே, ஃபஸ்ட்டு ஹவ் டு ரீட் 3. ஒன்று சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ₹100 per month per exempted up to ₹100 per month per child up to 2 child. Hostel expenditure allowance exempted up to ₹300 per month per child up to 2 child. Transport allowance applicable only for handicapped employees 3,200 per month. இந்த 3 படிக்கணும். Children education allowance rule என்ன? exempted ₹100 per month per child up to 2 child. Hostel expenditure allowance exempted up to ₹300 per month per child up to 2 child. Transport allowance for handicapped employees 3,200 per month. Children education allowance exempted up to ₹100 per month per child. Hostel expenditure allowance exempted up to ₹300 per month per child. Transport allowance for handicapped employees 3,200 per month. அடுத்தது 4. Allowances paid to transport employees அல்லது flight allowance. The amount of exemption shall be ₹10,000 per month அல்லது 70% of such allowance. Least amount is exempted. Hill bar border area allowance அந்த 300 to 7,000 per month. Depends upon variation. The range. Allowances paid to transport employee. Transport employee அப்படின்னா the person who is working in the Pallavan transport அல்லது ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இந்த மாதிரி அதில் இருக்கணும். அது டிரைவர் கண்டக்டர் அப்படிங்கிறதுல he may be a mechanic also.
அல்லது ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஏர் ஹோஸ்டலா ஒர்க் பண்றா, ஒரு ஜெட் ஏர்வேஸ்ல. அதுக்காக அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் குடுக்குறாங்க. ரைட்டா? ஏன்னா, அவங்களுடைய நோக்கமே என்ன? அவங்க ரொம்ப லாங்ல போயிட்டே இருப்பாங்க. லாங்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கும். ரைட்டா? இப்போ ஒரு ஜெட் ஏர்வேஸ்ல ஒரு ஏர் ஹோஸ்டல்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, டெய்லி ஃபாரின் போயிட்டு வர மாரி இருக்கும். அப்போ டெய்லி ஃபாரின் போயிட்டு வரும்போது அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. அத மீட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் குடுப்பாங்க. பைலட்டுக்கு குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி குடுக்குற டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி குடுக்குற டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஆக்சுவலா 10,000 பெர் மந்த் அல்லது 70% ஆஃப் சச் அலவன்ஸ் 2ல எது கம்மியா இருக்கோ தட் அமௌண்ட் எக்ஸம்ப்டட், பேலன்ஸ் அமௌண்ட் டாக்ஸபிள். ஹில் ஏரியா அல்லது பார்டர் ஏரியா அலவன்ஸ்னா 300 7,000 வரைக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட் ஆஃப் த ஏரியா. அதே மாதிரி ட்ரைபல் ஏரியானா 200 பெர் மந்த், அண்டர் கிரவுண்ட்னா 800 பெர் மந்த். ட்ரைபல் ஏரியா 200 பெர் மந்த், அண்டர் கிரவுண்ட்னா 800 பெர் மந்த். ஸோ மொத்தம் வந்து இதில் என்னென்ன அலவன்ஸ் இருக்குது அப்படின்னா, ரிசீவ்டு அல்லது லிமிட் விச்செவர் இஸ் எக்ஸம்ப்டட்ல 7 வகையான அலவன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், ரெண்டாவது சில்ட்ரன் ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸ், மூணாவது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, நாலாவது அலவன்சஸ் பெய்டு டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸ், 5 ஹில் ஏரியா, 6 ட்ரைபல் ஏரியா, 7 வந்து அண்டர் கிரவுண்டு. ஓகேவா? என்னென்ன அலவன்சஸ் இருக்குது அப்படியே நம்ம சொல்லிடலாம். சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு ₹100 per month per child up to 2 child. ஹாஸ்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலவன்ஸு ₹300 per month per child up to 2 child. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஹேண்டிகேப்டு எம்ப்ளாயீஸ் 3,200 per month. அலவன்சஸ் பெய்டு டு டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயீஸாக இருந்துச்சுனாக்க ₹10,000 per month அல்லது இது 70% ஆஃப் சச் அலவன்ஸ் லீஸ்ட் அமௌண்ட் இஸ் எக்ஸம்ப்டட், பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் டாக்ஸபிள். டாக்ஸபிள் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசீவ்டு மைனஸ் எக்ஸம்ப்டட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹில் ஏரியா அல்லது பார்டர் ஏரியா 500லேருந்து 300லேருந்து 7,000 வரைக்கும். ட்ரைபல் ஏரியாவில் வச்சு ₹300 per month, 200 per month எக்ஸம்ப்டட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபல் ஏரியாவுக்கு அப்புறம் அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ் 800 per month. இந்த 7ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 7ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வகையான இன்கம் இருக்குது. என்ன 5 வகையான இன்கம் இருக்குது. எல்லா இன்கமையும் கூட்டணும். என்ன சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கூட்டணும். இது வேண்டாம், இது நம்ம பார்த்துக்கலாம். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 16 லெஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அநேகமாக இதை நீங்கள் கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு அலவன்சஸ்லாம் ஞாபகத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனல் டேலி ஸ்ரீனிவாசன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வழங்கப்படும்.